காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்ன ஸ்னோ, உனக்கு கதையும் சொல்லிட்டேன், நீ இன்னமும் தூங்காம படுத்திருக்க? பசிக்குதா? நான் உனக்கு பால் எடுத்துட்டு வரட்டுமா? அப்புறம் என்ன, தூக்கம் வரலையா உனக்கு? என்ன? ஆமா, பிளைட்ல தானே போனாரு உன் அப்பா. என்ன இங்க இருந்து சென்னைக்கு நடந்தா போனாரு? பாவமா, என்னடி உளர்ற? ஆமா, டமார் போச்சா? அப்படின்னா டெய்லி ஸ்னோ தூங்குறது வரைக்கும் அவர் தான் அவர் மேல படுக்க வச்சிருப்பாரு. அவர் இல்லாததுனால தான் 2 நாளா ஒழுங்கா தூங்கவும் இல்ல. எனக்கும் மித்ரன் தூங்க வைக்காததுனால தான் தூங்காம அப்படியே கண்ணை உருட்டிட்டு இருக்கான். ஆனா நடுவுல என்ன சொல்றான்னு புரியலையே. ஆமாண்டி, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி சென்னை பக்கத்து காம்பவுண்ட்ல தானே இருக்கேன். நீ நினைச்ச உடனே அங்க போலாம், நீ நினைச்ச உடனே இங்க வந்துடலாம். ஏண்டி பாவம், அவர் நடந்தா போனாரு, பிளைட்ல தானே போனாரு. ஸ்னோ ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறதுக்கு தானே அப்பா சென்னை போயிருக்காங்க. போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துருவாங்க. டமார் எங்கடி போச்சு? அப்பா வரது வரைக்கும் நம்ம அங்க போக முடியாது செல்லம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம், சரியா? என்ன 2 நாளையில வந்துருவாங்கல்ல. உனக்கு பேசணும்னு சொல்லுடி. உனக்கு இப்ப அவர் கூட பேசணுங்கிறதுக்காக என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்க பாத்தியா? சரி, தூங்கிட்டாங்களான்னு தெரியல, ஆனா நம்ம வீடியோ கால் பண்ணுவோம். மித்ரன் இல்லாம எனக்குமே தூக்கமே வர மாட்டேங்குது. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வர்றது வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தாலும் எனக்கே இப்போ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. அப்ப டெய்லி அவர் மேலே தூங்குற ஸ்னோக்கு எப்படி இருக்கும்? சரி, அட்டன் பண்ணாங்கன்னா பேசலாம். அப்படி இல்லைன்னா நீ சத்தம் போடாம தூங்கணும். நாளைக்கு கால் பண்ணி தரேன், சரியா? ஆமா, உனக்கு மூஞ்சி தெரியுது, மூஞ்சி. கால் கொடுத்து அட்டன் பண்றதுக்கு முன்ன போனை புடிங்கிட்டு அங்க போயாச்சு. நீ போனை கொண்டு வா, அட்டன் பண்ணதுக்கு பிறகு தரேன். மியாவ். ஸ்னோ அட்டன் பண்ணிட்டாங்களா? இங்க கொண்டா, நான் பேசிட்டு தரேன். என்ன ஹலோ? ஹலோ, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஹலோ. ஆமா, எம்யா பேசுறது எனக்கு நல்லா தானே கேக்குது. ஏன் உங்களுக்கு கேட்கலையா? சரிடா, டைம் ஆகுதுல, இன்னும் தூங்கலையா? எங்கடா எங்க டமார் போச்சு? என்னடி பிளேன் அப்பால இருந்து டமார் போச்சு டமார் போச்சுன்னு சொல்லிட்டே இருக்கா? ஐயோ மியா, வந்த பிளைட்ல நான் போகல. அப்பா வந்த பிளைட் வேற, அங்க ஆக்சிடென்ட் ஆன பிளைட் வேற. ஓ, இததான் அப்பால இருந்தே கேட்டுட்டு இருந்தாளா? அந்த வீட்டுக்கு போகும்போது தாத்தாவும் சஞ்சய் மாமாவும் அகமதாபாத் பிளைட் ஆக்சிடென்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இவ அந்த கதையை இவ்வளவு கவனிச்சுட்டு மித்ரன் பிளைட்ல தானே போனாருன்னு இவ்வளவு பயந்துருக்கா. அச்சோ, அது வேற பிளைட் தான். நீ என்ன பயந்துட்டியா? சரிடா, நீ என்ன தூங்கலையா? ஏச்செல்லாம் தூங்கல? இப்ப கதை நல்லா இல்லங்கற? கதை நல்லா இல்லம்மா. கள்ளி, கதை நல்லா இல்லப்பா. ஆனால தூக்கமே வரல. அச்சச்சோ, மதுக்கு என் குழந்தைக்கு நல்ல கதை பார்த்து கூட சொல்லி கொடுக்க தெரியல பாத்தியா? என்ன நடிப்படி நடிக்கிற? சரி மியாவ், அம்மா இல்லையா? அம்மா தூங்கிட்டாங்க. தூங்கிட்டாளா? அங்க சத்தம் கேக்குதே. என்ன நடிப்பு நடிக்கிறடி? ஏன் புருஷன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு போனை கொடுத்துறானு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன்னு போய் சொல்லுது.
இங்க என்னடா செல்லாம், இங்க பெருசா ஒண்ணும் விசேஷம் இல்ல. பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்கள பாத்துக்கணும். அப்புறம் இப்போ சரண் அங்கிளுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்கேன். இங்க வேற என்னடா பட்டு விசேஷம்? காலையில இட்லி சாம்பார், மத்தியானம் கேண்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். எடி அதுக்கு பிறகு கோழி கூவுச்சான், காக்கா கரைஞ்சிச்சான். போன குடுக்கறியா? சொல்லு மியாவ். எடி போன்ல வால்யூம் பட்டன் ரொம்ப கம்மியா இருக்கு பாரு, இங்க கொண்டா நான் கூட்டி வச்சு தரேன். ஆஹா அந்த பட்டன் இல்ல, நீ போன கொடு, நான் சரி பண்ணி தரேன். அதானே என் பொண்ணு நானும் வீடியோ கால் பேசிட்டு இருக்கோம், அவ என்னடானே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். டாக்டர் மதுமிதா, டோன்ட் டிஸ்டர்ப், ஓகே? மூணு குட்டி போட்டுடுச்சா? சரிடி செல்லம், நான் வந்ததை நம்ம அந்த குட்டி மியாவெல்லாம் பார்க்க போயிடலாம். ஆமா ஆமா, உங்க அப்பா அங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அவங்க பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் லாலிபாப், சிக்கன் 65, நண்டு இறால் இப்படி எல்லாம் வகை வகையா குக் பண்ணி உங்க அப்பாக்கு கொடுத்திருப்பாங்க. நல்லா உங்க அப்பாவும் சாப்பிட்டிருப்பாங்க. கேட்டு பாரு. என்னடா இது நமக்கு வந்த சோதனா? ஆப்பு நம்ம பக்கம் திரும்ப போலயே. என் மது, உன்னை தவிர எனக்கு வேற யாரடி இருக்கான்? ஆமா இதோ இருக்கால. ஸ்னோ இருக்காதான், ஆனா நீ அதுக்கு முன்ன என்னமோ ஒண்ணு சொன்னல, அப்படியெல்லாம் எனக்கு யாரும் இல்ல. உங்க ரெண்டு பேரும் நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் தூங்கிட்டேன்னு சொல்லு. அம்மா தூங்கிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணணும்ல. நீ போன அம்மாட்ட கூட நான் செக் பண்றேன். எது கொரட்டை விட்டு தூங்குறாளாம்? சரி செல்லாம், தூங்கட்டும். நீ போன வை, அப்பா இப்ப கூப்பிடுறேன். ஏண்டி மாஸ்க் போட்டிருப்பாரு. எனக்கு தெரியல, நான் தூங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுவும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன். மூஞ்சி தெரியலையா? போன தூக்கி போட்டு தூங்கு. நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் முழிச்சில்லடி, நான் தூங்கிட்டேன். நான் கொரட்டை விட்டு தூங்கி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒண்ணு உங்க அப்பாவையும் நான் எதுக்கு தொந்தரவு பண்ண போறேன்? சொல்லுண்ணே, என்ன இந்த நேரம் கூப்பிட்டுருக்கா? தூங்கலையாமா நீ இன்னும்? இல்லண்ணே, இனிதான் தூங்கணும். இப்பதான் நாளைக்கு கிளாஸுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அப்புறம் அண்ணே காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபோட பொண்ணுக்கு நாளைக்கு மேரேஜ். சாரி எல்லாம் எண்ட் பண்ணி வச்சுட்டு இப்பதான் தூங்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா? தூங்க ரெடி ஆயிட்டியா? சரிடா, நீ கட் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயோ இல்லண்ணே, நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்ல. ஒன்னும் இல்ல, எங்க ரூம்க்கு போய் ஸ்னோ அவன் கூட கூட்டு வரியா? ஏன்னே, உன் பொண்ணு கூட நிலா பார்த்து பேச போறியா? இல்ல மித்ரா, கொஞ்ச நேரம் கூட்டு வந்து உன் கூட வச்சுக்கோ. நான் சொன்னதுக்கு பிறகு நீ திருப்பி அவளை ரூம்லயே கொண்டு விட்டுறேன். இப்ப எனக்கு புரியுது. நீ அண்ணி கூட கடலை போடணுங்கிறதுக்காக குழந்தை என்கிட்ட தள்ளி விட பாக்குற பாத்தியா? நான் ஸ்னோ கூட பேசிட்டேன் மித்ரா, ஆனா அவளும் தூங்க மாட்டேங்கிறான், மதுக்கிட்டே போனை கொடுக்க மாட்டேங்கிறான். உன் கூடனா சண்டை போட்டாவது கொஞ்ச நேரம் இருப்பாலாம். சரிண்ணே, நீ வை, நான் போய் கூட்டு வரேன். சரிம்மா. ஹலோ, சொல்லு ஸ்னோ. முதல்ல இருந்தே வா. செல்லம், நான் நல்லா இருக்கேன். ஓய் தூங்கலாம். நீ மூஞ்சி பார்த்து போன் பேசினதெல்லாம் போதும், என் கூட வா. அப்போ என் கூட வர மாட்டான். இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கனா? ஆமா, அங்கதான் போறோம். எங்க போட? சென்னைக்கு போறேன். சென்னைக்கு போறதுக்கு முன்ன பொம்மை வாங்குறதுக்கு கடைக்கு போறேன். சொல்லி நீதான் உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கேன், உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? நான் அந்த தாத்தா வீட்டுல இருக்க நிலாக்ஷா அக்காவை தான் கூட்டு போவேன். மித்ரா, இந்த டைம் எங்க போறீங்க? எங்கேயும் போகலாம், நீ சும்மா. அப்போ உனக்கு டாய்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படித்தானே? ஆனா நான் இப்ப நிலாக்ஷாவை கூட்டுலாம் வெளியே போறேன், அப்ப அவளுக்கு தானே வாங்கி கொடுக்க முடியும். எது பாயா? என்னடா அப்பா விட்டு போறியா?
என்ன மேடம் இன்னும் தூங்கல போலாம்? நீராக நான் இருந்தா நெத்தியில நான் இறங்கி கூடாத உன் நெஞ்சில் குதிச்சு அங்கு குடியிருப்பேன். ஆனா வீணா போன கிளியே ஆனன் கிளியே குயிலே இளம் குயிலே. ஓய் என்ன பொண்டாட்டி ரொம்ப பளபளன்னு இருக்க போலாம்? எனக்கு கால் பண்றதுக்கு முன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்க தானே? ஓய் ஏன் உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன், கண்டுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? நான் தூங்கி சாரி கொரட்டை விட்டு தூங்கி 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணே உங்களே நான் எதுக்கு டாக்டரை தொந்தரவு பண்ணணும், அதான் டிஸ்டர்ப் பண்ணாம தூங்கிட்டேன். இனிமே அப்படியே பொங்கிருவியே. நல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இங்க ஏதோ தனியா தீவுல கொண்டு விட்ட மாதிரி இருக்கு நீங்க 2 பேரும் இல்லாம. இது போய் தானே. நிஜமா தாண்டி, இன்னும் வீட்டுக்கு கூட போகல. வீட்டுல போனாலும் ஒத்தையில தான் இருக்கணும். அதான் கொஞ்சம் லேட்டா போலான்னு இங்கே உட்கார்ந்துருக்கேன். வேலையெல்லாம் இங்கே வச்சு பாக்கலான்னு இங்கே இருக்கேன். இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போகலையா? இல்ல கொஞ்சம் லேட்டா போலான்னு இருக்கேன். எங்கேயாச்சும் நைட் ஷிஃப்ட் எல்லாம் நிறைய சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எது? ஏன் நான் அப்படிப்பட்ட பையன் இல்ல. அப்புறம் நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு நீங்க துணைக்கு இருக்கிறதுக்கு நீங்க என்ன வாட்ச்மேனா? லூசு பொண்டாட்டி, வீட்டுக்கு போனாலும் ஒத்தையில இருக்கணும். சரண் இப்பதான் ரவுண்ட்ஸ் போயிருக்கான். எப்படியும் முடிச்சுட்டு 1/2 அன் ஹவர்ல வந்துருவான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு லேட்டா வீட்டுக்கு போனா எப்படியும் தூங்கி எந்திரிக்கும் போது 8 மணி 9 மணி ஆகிரும். ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க 2 நாளெல்லாம். ரொம்ப கருத்துட்டேன்னு சொல்லாம விட்டியே. 2 நாளையிலேயே ஒல்லி ஆயிட்டனா? ஆமா. சரி, ஸ்னோ பக்கத்துல வச்சு யார் அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் பத்தி எல்லாம் பேசினது? அது அந்த வீட்டுக்கு போனோம்லாம் தாத்தாவும் சஞ்சய் மாமாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இவ கேட்டுட்டு இருந்தா. ஓ சரி சரி, நல்லா பயந்துட்டா போலாம். நானும் ஃபிளைட்ல தானே வந்தேன். ஆமாங்க, நீங்களும் ஃபிளைட்ல போனீங்களா? அவ அப்பல இருந்து இததான் சொல்லிட்டே இருக்கா. எனக்கு தான் இது வரைக்கும் புரியாம இருந்தது. உங்கள்ட்ட பேசினதுக்கு பிறகுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு ரொம்ப பயந்துட்டா போலாம். சரி பாத்துக்கோ. அப்புறம் அம்மா எல்லாம் காலையில கோயிலுக்குன்னு எல்லாம் கிளம்பிடுவாங்க. மித்ராவும் வீட்டுல இருக்க மாட்டான். நீங்க 2 பேரும் வர தனியா தான் இருப்பீங்க. மேக்சிமம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்லயே உட்காந்துரு. பாரா, ரொம்ப தான் பயம் போல. ஆமா, அப்புறம் எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்டாட்டி. எப்போ வருவீங்க? எப்ப வரணும்னு சொல்லு, நீ சொன்ன அடுத்த செகண்ட் நான் அங்க இருப்பேன். ரொம்ப தான். இன்னும் 2 நாளையில வந்துருவேன். எப்ப வருவீங்கன்னு இருக்கு. ஏன் தரத்துக்கு ஏதாவது வச்சிருக்கியா என்ன? என்னங்க சொல்லுங்க. நீங்க வந்ததை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வந்ததை எதுக்கு சொல்ல போறான்? இப்பவே சொல்லு, கேட்டுட்டு தானே இருக்கேன். நேர்ல நீங்க வந்ததுக்கு பிறகு உங்க கண்ணை பார்த்து சொல்லணும். அது வரைக்கும் எல்லாம் எனக்கு பொறுமை இருக்கணும்ல. நான் அதுக்கு முன்ன அம்மா கிட்டயும் மித்ரா கிட்டயும் என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா உங்களாலதான் குட்டி கரணம் போட்டாலும் தெரிஞ்சுக்க முடியாதே. ஓய், நான் டாக்டர் தெரியல. எவ்வளவு பெரிய நோயெல்லாம் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். நீ சொல்ல நினைக்கிறத கண்டுபிடிக்க முடியாதா? டாக்டர், ஒரு பொண்ணுக்கு மனசுல இருக்கதா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொன்னாதான் உங்களுக்கே தெரியும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா வந்துருங்க. நாங்க 2 பேருமே உங்ககிட்ட அந்த ரகசியத்தை சொல்றதுக்கு ரொம்ப வெயிட் பண்றோம். ஓ, அப்போ என் பிள்ளைக்கு தெரியுமா? அவ்வளவுதானே. நான் காலையில ஸ்னோக்கு கால் பண்ணி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, அதுக்கு நாங்க 2 பேரும் நினைக்கணும். நாங்க 2 பேரும் சொல்லலைனா உங்களுக்கே தெரியாது. அதாண்டி நான் ஸ்னோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எல்லாம் என்னதான் டாக்டரா இருக்கீங்களோ. எது? எல்லா பெரிய பெரிய நோயெல்லாம் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆனா இப்ப உங்க ஒய்ஃபுக்கு என்ன தேவைப்படுதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. மது, இங்க இந்த ஏதாவது உனக்கு வாங்கிட்டு வரணுமா? புளி வாங்கிட்டு வரீங்களா? வழக்கமா அம்மாக்கு தான் வேற வேலை இல்லாம இருக்கும். எங்க போனாலும் டே அவங்க வீட்டுல புளி உண்டு, கறிக்கு போடுறதுக்கு புளி இல்ல, மறக்காம புளி வாங்கிட்டு வந்துன்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்ப என்னடானா நீ ஆரம்பிச்சிட்டியா? சூப்பர் டி. என்ன நல்ல வேலை வாங்குறதுக்கு 2 பேரும் சரியா இருக்கீங்க. ஏங்க கேக்குதுமா? சொல்லு. உங்களுக்கு டாக்டர் பட்டம் படிச்சு தான் கொடுத்தாங்களா? ஹலோ, நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. நீங்க வந்ததுக்கு பிறகு நாங்க 2 பேருமா உங்ககிட்ட சொல்றோம். சரிடி பொண்டாட்டி, நான் வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிறேன். நீ போய் தூங்கு, காலையில பேசலாம். நைட் ரொம்ப டைம் ஆகுதுல. சரிங்க. குட் நைட். குட் நைட் பொண்டாட்டி. என்ன? நான் உண்மை சொல்லிதான் கூட்டு வந்தேன். நீ தூங்கி எந்திரிச்சுன்னா டாய்ஸ் வாங்க போலாம். இங்க
வந்தனா? என் கை பிடிச்சிட்டு நீ தானே வந்த. பொய்க்காரி. யாரு? நான் பொய்க்காரியா? நான் நேபா பாட பேச போனேன். சொல்லு கோத்துட்டு வந்தேன். எனக்கு நான் இப்போ நானே உன்னை கொண்டு விடேன். பொய்க்காரி. என்னடா இது, இந்த வேஷ்டி ஷர்ட் நம்ம கலருக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தா இவ்ளோ அலங்கோலமா இருக்கு. ஏ குரு, இது வேறயா இப்ப கலாய்ச்சி தலமே. பாத்தியா என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன சொல்லல? அதான் மித்ரன் அவர் தங்கச்சி உனக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கல. அதுக்காக உடனே திடுத்துப்புன்னு அடுத்த பொண்ணு பார்க்க போற பாத்தியா? ஆனா ஆறு தோழி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுட்டியே. எங்க இத பார்த்தா பொண்ணு பார்க்க போற மாதிரியா இருக்கு. ஆமா, பொண்ணு பார்க்க தானே போறேன். இது சரியான இம்சன் அப்பப்ப ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை என்ன கூப்பிடல பாத்தியா? என்ன கூப்பிட்டிருந்தேனா அந்த பொண்ணு கிட்ட உன் அருமை பெருமையெல்லாம் பத்தி பேசி ஒரே வார்த்தையில தடப்படலாம் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண வச்சிருப்பனே. ஏ இம்சன், நான் கல்யாண வீட்டுக்கு போறேன். ஏதோ அதுக்குள்ள கல்யாணமா? எப்பதான் இதுகிட்ட சீக்கிரம்னு எனக்கே தெரியல. கல்யாணத்துக்கே ரெடி ஆயிட்டியா? ஐயோ ஐயோ, ஒரு ஸ்டாஃபோட பொண்ணுக்கு கல்யாணம். அதுக்குதான் இந்த கெட்டப். கெட்டப்பா? அம்மா யாருக்கு கல்யாணம்? இப்பதானே சொன்னேன், ஸ்டாஃபோட பொண்ணுக்கு. கிறிஸ்டின் கல்யாணமா, ஹிந்து கல்யாணமா, முஸ்லிம் கல்யாணமா? கிறிஸ்டின் கல்யாணம். ஏன் குரு 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 என்னையும் கூட்டு போறியா? உங்களை எல்லாம் கூட்டு போக முடியாது. ஏன்டா? காலேஜ்ல எல்லாரும் எனக்கு இந்த கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களை கூட்டு போனா நான் தான் சட்ட சிக்கல்ல எல்லாம் சிக்கிற மாதிரி இருக்கும். நீ ஃப்ரண்ட்ல நடந்து போறியானா நான் 2 அடி பின்னாடியே வரேன். கல்யாணம் தானுங்க, ஊர்லயே ஏகப்பட்ட கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. போயிட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தானே. இல்லனா கல்யாண வீட்டு சாப்பாடெல்லாம் இப்ப ஹோட்டல்லயே ரெடி பண்றாங்க. நான் அங்கிருந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேனே. ரைட்டு. நான் என்ன கல்யாண வீட்டு சாப்பாட்டுக்கு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். யோசிச்சு பாரு, இன்னும் கொஞ்ச நாளெல்லாம் எனக்கு சாம்க்கு கல்யாணம். சரி, அதுக்கு நான் ரெடியாக வேண்டாம்? தாலி கட்டுற அன்னைக்கு காலையில இருந்து ரெடியானா பத்தாதா? இல்ல நான் ஏன் சொல்றேன்னா மேக்கப்லாம் அழிஞ்சிரும்ல. ஐயோ குரங்கு, உனக்கு இன்னமா புரியலாம்? சாம் கிறிஸ்டின். என்னதான் சாம காதலிச்சதுக்கு பிறகு இனியா கூட அப்பப்ப சர்ச்சுக்கு போனாலும் கல்யாணத்தை பத்தி எல்லாம் ரொம்ப ஐடியா இல்ல. அதாவது சர்ச்சில் எப்ப எந்திரிப்பாங்க, எப்ப உட்காருவாங்க, அதெல்லாம் தெரியாது. அதுக்கு அதான்டா. ப்ளீஸ் 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 குரு, எனக்கு இப்ப கல்யாணம் ஆகணும் அந்த சித்தர் சொல்லிட்டாருல. அப்போ எனக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கலாம். கூட்டு போயேன். எனக்கு உனக்கு சம்பந்தம் இருக்க மாதிரி நான் காமிச்சிக்கவே மாட்டேன். நீ போறதுல இருந்து 2 அல்லது 3 அடி பின்னாடி தான் வருவேனா? பின்னாடி தான் வருவீங்க. ஆனா அந்த வாயை காட்டி கொடுத்துருமே. இங்க பாரு, நான் வாயை கூட திறக்க மாட்டேன். நம்பலாமா? வா மேல சத்தியம். இங்க பாருங்க, நான் ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். பொய் சத்தியெல்லாம் பண்ணிட்டு பேச்சு மாறினீங்கன்னா அப்புறம் விபரீதம் ஆயிரும். சத்தியமாடா வாயை திறக்க மாட்டேன். ஓ பின்னாடியே வருவேன், அமைதியா இருப்பேன். போதுமா? சரி, நான் போயிட்டு ஒரு 10:30க்கு போல வந்து கூட்டு போறேன். நிஜமா? ஆனா என் கூட நடக்க கூடாது. சரி, அம்மா மாதிரின்னு சொல்றேல, யாராவது கேட்டா தங்கச்சி மாதிரின்னு சொல்லு. தங்கச்சி மாதிரின்னு எல்லாம் சொல்ல முடியாது. டேய், உன் போக்குல தானே அம்மா மாதிரின்னு சொல்றேன். அதே மாதிரி உன் போக்குல தங்கச்சி மாதிரின்னு சொல்லு, ஒண்ணும் இல்ல. அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஏன்? சாம்ரோக்கு நீங்க தங்கச்சின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? ஏன்? அவனுக்கு பொண்டாட்டி ஆக போறேனா? அவனுக்கு தங்கச்சிங்கறேன். என்னால தங்கச்சின்னு சொல்ல முடியாது. அம்மா மாதிரின்னு வேணா சொல்லிக்கிறேன். உன் அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். கூட்டு போவானே வந்து. ரெடி ஆக்கிருங்க. ஆனா ஒண்ணு, என் கூட நடக்க கூடாது. எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சத்தியம் பண்ணிருக்கீங்க? உங்க கால் மட்டும் இல்ல, உங்க வாய் கூட என்ன ஃபாலோ பண்ண கூடாது. ஓகே ஓகே. என்ன ஓகேயோ? அதுக்கு முன்ன நம்ம போய் நம்ம ஆளை பாத்துட்டு வந்துருவோம். நம்ம வேற வேஸ்ட் ஷர்ட்ல கிளம்பி இருக்கோம். எப்படியோ மித்ராவும் அடிப்பொலியா தான் கிளம்பி ரெடியாக்கி வருவான். இன்னைக்கு எப்படியாவது அட்டெண்டன்ஸ போட்டு கார்லயே கூட்டு போயிடணும். ஏடி, இந்த பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகுமா? சொல்லு. இந்த ஆர்த்தி ஒரு பிளான் போட்டா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நம்ம பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த இசையை ஃபாலோ பண்ணாதான். அப்பவே நம்ம குருவை ஃபாலோ பண்ணிருந்தா இன்னும் அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ சாமி இந்த இசை காதலிச்சிட்டு இருக்கும் போது கூட அங்க இங்க கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறது, ரொமான்ஸ் லுக் கூடுறது, இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம கிட்ட மாட்டி இருக்கு. ஆனா இந்த குரு காலேஜ் கிளம்பும்போது டாடா பை பை சொல்றதுக்கு கூட இந்த இசை வராது. இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களா இல்ல வேற என்ன யோசனையில இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த குருவை தான் ஃபாலோ பண்ணணும். நான் வேற இந்த பழக்காரிக்கிட்ட இருந்து இன்னொரு பொட்டலாம் பொடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கனே. உங்க பொடியை தூக்கி குப்பையில போடுங்க. செல்லும், குரு அவசரமா கிளம்புறாரு. ஸ்கூட்டி ரெடியா இருக்கான். ஸ்கூட்டி எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அதுக்கு முன்ன கார் கீ எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் தெரியல. அவசரமா எங்கேயோ இறங்கி போறாரு. ஒருவேளை யாருக்காவது போன் பேசுறாரோ என்னமோ. இப்பல இருந்து நம்மளோட முழு வேலையே அவரை ஃபாலோ பண்றதா. வாங்க வாங்க வெளியே போலாம். வாவ்,
ஐயோ செல்ல, இவர் என்ன டாக்டர் தங்கச்சி பார்க்க வந்திருக்காரு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை இந்த பயலுக்கு காலேஜ்ல தானே அந்த பிள்ளை வேலை பாக்குது, அது சம்பந்தமாட்டி என்னத்தையாவது பேச வந்திருப்பான். இது கேட்டுக்கிட்டு தானே நிக்கான். அவன் பேசதெல்லாம் நமக்கு கேட்க தானே செய்யும். செல்லும், இருந்தாலும் இந்த டாக்டரோட தங்கச்சியை இப்ப எதுக்கு பார்க்க வரணும்? டவுட் ஓன கூட தானே நான் நிக்கேன். இது சத்தம் போட்டு காட்டி கொடுக்காத. என்ன சார்? மித்து அடி பொலியா இருக்கா, செம்ம ஃபிகர் தாண்டி நீ. எது ஃபிகரா? ஏ செல்லும், நம்ம இசை வீட்டுக்காரர் என்ன டாக்டர் தங்கச்சியா செம்ம ஃபிகர்ங்கறாரு? டவுட்டி, இந்த வேதாச்சலம் வீட்ல நடக்கதெல்லாம் பாக்க எனக்கு காட்ட அட்டாக்கே வரும் போல இருக்கு. ஐயோ ஏஞ்சலும், நான் எப்படி இருக்கேன்? உங்களுக்கு என்ன குறைச்சல் சார்? ராணி மாதிரி இசைங்கிற ஒரு ஒய்ஃப், ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கை, நல்லா தான் இருக்கீங்க. இசைங்கிற ஒரு ஒய்ஃபுங்கிறத மட்டும் கட் பண்றியா? சல்லு, இந்த ஆள் பாக்குற வேலையை கண்டியலாம். அங்க நம்ம இசைக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, ஒய்ஃபுங்கிறத கட் பண்ணணுமா? ஏசப்பா, வேதாச்சலம் குடும்பமே அழிய போகுது. எப்படியா இந்த டாக்டர் கிட்ட பேசி இந்த பிள்ளை எனக்கு சேம் பேரனுக்கு கட்டி வச்சிடலான்னு பார்த்தேன். இவன் என்னடானா இங்க வந்து தூக்கம் போட்டுட்டு நிக்கான். இவன் பொண்டாட்டி என்னடானா சேம பயலுக்கு தூக்கம் போடா. இது என்னதான் நடக்கும்? அட குரு தம்பி, வாங்க, என்ன வெளியே நின்னுட்டீங்க? அது ஒன்னும் இல்ல ஆண்டி, சும்மா நான் காலேஜுக்கு தான் போறேன். மித்ரா வர கிளம்பி ரெடியா நின்னுதா காலேஜ் போகிறதுக்கு. இன்னைக்கு வித்யாவை என் கூட தான் வரான், அதான் கூட்டு போலாம் அப்படின்னு. எல்லாரும் ஒரே இடத்துக்கு தானே போறோம். என் பையன் மித்ரன் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். சில டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியலையே. என் பையனுக்கு ஒரு விஷயத்துல சம்மதம்னா அதுல எனக்கும் சம்மதம். என்னமா சம்மதம்? ஆண்டி, நம்ம அப்புறம் பேசலாம். சரிப்பா, புரியுது. அம்மா, அண்ணன் என்ன சொல்லுச்சு? நீ வேற காலேஜுக்கு வேலை தேட போறத பத்தி பேசிட்டு இருந்தேலாம், அதெல்லாம் வேண்டாம், இங்கேயே வேலை பார்த்தா போதும்னு அண்ணன் சொல்லிட்டு இருந்தான். அத பத்தி தான் பேசினேன். ஓ சரி 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 ஆண்டி, நான் உங்ககிட்ட கேக்குறேன், என் கூட அனுப்புறீங்களா? ஐயோ குரு, என்னப்பா இப்படி கேட்கணுமா? நீங்க அவ காலேஜ் சேர்மன், உங்க மேல எல்லாத்த நம்பிக்கையா? இப்ப என் பையன் வேற அவன் மனசுல இருக்கத என்கிட்ட சொல்லிட்டான். இனி நீங்களாச்சு அவளாச்சு கூட்டு போங்க. அம்மா, நான் பஸ்ல போறேன். மித்ரா, இன்னைக்கு ஆதி காலேஜ் கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீ பேக் எடுத்துட்டு குரு தம்பி கூடயே கிளம்பு. அம்மா பயப்படாதுங்க, வித்யா என் கூட தான் வரான். அம்மா சொன்ன கரெக்டா தான் இருக்கும். எதுக்கு ஆதி இன்னொரு தடவை அலையணும்? அதான் வித்யாவும் அந்த கார்ல தானே வர போறான். சரிம்மா. டாக்டர் என்ன சொல்லிருப்பாரு? அப்புறம் பொண்டாட்டி? பொண்டாட்டியா? இங்க பாருங்க சார், இந்த மாதிரியெல்லாம் லூஸ் டாக் விட்டு என் பேர எந்த இடத்துலயாவது டேமேஜ் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் இந்த மித்ராவை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. டார்லிங், என்னால உனக்கு சந்தோஷம் மட்டும் தான் வர இருக்குமே தவிர எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி, என் அம்மாவோட மருமகா, அப்புறம் எங்க வீட்டுக்கு விளக்கேத்த வர போற பொண்ணே நீதான். ஏதாவது படம் பாத்துட்டு வரியா? டார்லிங், பாத்தியா, நான் வேஷ்டி ஷர்ட் போட்டிருக்கேன், நீ பட்டு சேலை கட்டியிருக்க. என்ன ஒரு கோயின்சிடன்ட் பாத்தியா? டேய், நான் இல்லனாலே சாரி தான் கட்டுவேன். காலேஜுக்கு சாரி தான் கட்டி ஆகணும். இங்க பாரு, அம்மா சொன்னதுனால உன் கூட காலேஜுக்கு வரேன். அதுவும் எனக்கு பாதுகாப்புக்கு வித்யா இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கையில. இந்த மாதிரி லபான்னு ஏதாவது கார்ல பேசிட்டு வந்தா கீழே குதிச்சாலும் குதிச்சிருவேன். சரிடி, பேக் எடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன். எல்லாம் எத்தாலும் இழுத்து. ஐயோ செல்லு, இந்த கதை எங்கேயோ டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த இசைதான் குருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா குருவும் இசைக்கு துரோகம் பண்றாரு. இந்த வேதாச்சலம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா தூக்குல தொங்கிடுவாரே. நான் சொன்னேன்லாம், நம்ம அப்பவே இந்த குரு ஃபாலோ பண்ணிருக்க வேண்டியது. ஆனா இந்த டாக்டர் தங்கச்சி நல்ல பொண்ணு போல இருக்கேன். இத பத்தி முத யார்கிட்டயாவது விசாரிச்சாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். வித்யா, கார்ல ஏறு போலாம். அத்தாத்தா, ஒரே ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்க போற? இப்போ வந்துடுறேன் அத்தா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். வித்யா, ஏன் அவளாவது ஆதிக்கு பாய் சொல்லாம வரதாவது, அவனுக்கு அட்டெண்டன்ஸ் போடாம நல்லா வருவான். சரி, அது வரைக்கும் நம்ம லவ் பண்ணுவோமா? பல்லு இருக்குல்ல, பல்லு, ஒவ்வொரு பல்லாம் தட்டி கையில குடுத்துருவேன். என் அம்மா கிட்ட சிரிச்சு பேசி நடிச்சு என்ன உன் கூட அனுப்ப வச்சுட்டேன். உன் காலேஜ்ல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடலான்னு வீட்டுல பேசிட்டு இருந்தேன். அண்ணன் இப்ப எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு தெரியலையே. அண்ணன் வரட்டு, அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஜில்லுமா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் என்கிட்ட இருந்து உன்னால எஸ்கேப் ஆக்க முடியாது. ஏன்னா நீ என் பொருள். சார், கிளம்பிட்டீங்களா? பஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா என்ன? கொண்டு விடனா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஐயோ சார், வீட்டு முன்ன அத்தானா உங்க தங்கச்சியும் வெயிட் பண்றாங்க. இப்பெல்லாம் குரு தான் காலேஜ் கிளம்புற நேரத்துல நான் ரெடி ஆயிட்டேன்னா இசைக்கு அத்தான் கூட என்ன கிளம்ப சொல்லிடுறான். ஓ, மித்ராவுமா? உங்க தெரியுமா, மேமையும் குரு தான் கூட வர சொல்லிருக்காங்க. இப்ப நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? எதுக்கு? உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன், நீங்க அட்டெண்ட் பண்ணலையா? பாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாய் மட்டும் தானா? அப்புறம் என்ன? இல்லம்மா, ஒரு பையன் காலேஜ்ல போய் நல்லபடியா டீச் பண்ணணும். நான் டீச் பண்றது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் புரியணும். சரி, அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பூஸ்ட் கொடுத்துட்டு போலாம்ல? பூஸ்டா? ஆமாம்மா, எனர்ஜி பூஸ்ட். கலாய்க்கிறீங்களா? ஏன்,
நிஜமாதான். தரதுக்கு உனக்கு ஓகேனா வாங்குறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். வர வர ஃப்ராட் தன்னை கொஞ்சம் கூட்டிட்டு தான் வருது. நான் கூப்பிடுறாங்க சார். பை, ஈவினிங் பார்க்கலாம். ஓய் என்ன? சரி, குடுக்கறதா குடுக்க மாட்டேங்கிறான். சும்மா 3 வார்த்தை அதையாவது சொல்லிட்டு போலாம்ல. 3 வார்த்தை? அதான் சொல்லு. யூ மீன்? ஐயோ, எல்லா மீனே ஈவினிங் பேசலாம். 3 வார்த்தை சொல்லிட்டு போ, இல்லனா இப்ப வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அப்போ வெயிட் பண்ணிட்டே இருங்க, ஈவினிங் வந்து சொல்றேன். ஏய் ஏ லூசு. பை சார், ஈவினிங் வந்து கொடுக்கிறேன். ஈவினிங் வந்து குடுக்கறாளாம். அப்புறம் எதுக்கு சொல்றதுக்கு மட்டும் வந்தா? இதுவும் கிக்கா தான் இருக்கு. மது, இதுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும். ஏக்கா, நீங்க 2 பேரும் என்னென்னலாம் கேட்டீங்க? அதான் மது, இந்த குரு நீதான் என் பொண்டாட்டி மாதிரி, நீதான் என்னோட டார்லிங், நீதான் கல்யாணம் பண்ண போறேன், என் அம்மாக்கு நீதான் மருமக, எங்க வீட்டுக்கு நீதான் விளக்கேத்த போற, அப்படி இப்படின்னெல்லாம் என்னென்னமோ பேசுது. அவர் வேற ஏதாவது பேசியிருப்பாரு. உங்க 2 பேருக்கு காதுல அப்படி கேட்டிருக்கான். ஏன் மக்கா, எனக்கு காது பத்தி உனக்கு தெரியாதா? இந்த கிழமை மேல சத்தியமா உள்ளது. என் 2 காதாலும் இந்த பையன் உன் புருஷன் தங்கச்சி கிட்ட பேசியதை நாங்க கேட்டோம். ஆமா மது, உனக்கு தெரியும்ல, இதுல இசை வாழ்க்கையும் சேர்ந்துதான் இருக்கு. இந்த தப்பான கனெக்ஷன் மட்டும் தாத்தாக்கு தெரிஞ்சது, தாத்தாக்கு முன்னமே செல்லப்பாடி தூக்குல தொங்கிறான். ஏக்கா, நேற்றுக்கு சாம்பார்லாம் உப்பு போடலையா நீங்க? இல்ல மது, அது வேற பெரிய பிரச்சனை ஆயிட்டு, சாம்பார்ல உப்பு போட மறந்துருக்கேன். எப்படி சாம்பார்ல உப்பு போட மறந்தீங்களோ அதே மாதிரி இங்க பார்த்ததே மறந்துருங்க. எது? எனக்கு மாடியில கொஞ்சம் துணி காய போட்டிருந்தேன், அதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னமோ பேசுனீங்க, நீங்க பேசுனது எதுவுமே எனக்கு கேட்கல ஒழுங்கா, புரியவே இல்ல. நான் வரேன்க்கா. ஏன் மது, என்ன சொல்லு, இந்த மது இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு போகுது. எனக்கு என்னமோ மது வீட்டுக்காரருக்கு தங்கச்சி இல்ல, அதான் காட்டி கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக இப்படி பேசிட்டு போகுது. ஒன்னும் சரியில்லை செல்லு, ஒன்னும் சரியில்லை. நான் இப்பவே இதை பத்தி அன்பு கிட்ட சொல்ல போறேன். இது கொஞ்சம் வாய மூடுறியா? சொல்லுங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? அதுங்க ஜோடி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்குதுங்க. இது பெருசாகி நம்ம குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரதுக்குன்னு அன்பு கிட்டயோ தாத்தா கிட்டயோ சொல்றதுதான் நல்லது. இது வரைக்கும் இந்த விஷயத்த நானும் சும்மா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பெண் என்ன பாதி கடத்தாததுக்காண்டியா இந்த குறுப்பையில கூட வாழ பிடிக்கலையா இருக்கும், அதனாலதான் இந்த பெண் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியுதுன்னு நினைச்சேன். ஆனா இது நம்ம நினைக்க மாதிரி இல்ல. இவன் என்னடானா பொண்டாட்டியா அவங்க இவங்க நீங்கன்னு கூப்பிடான், அவ என்னடானா புருஷன்காரன நீ வா போன்னு கூப்பிடான். மதான், இது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அன்புகிட்டயும் இந்த கிழவனுக்கிட்டயே போவான். ஆமா, நீங்க சொல்றத சரிதான். இதுக்கு பின்னாடி என்னமோ ஒழிஞ்சிட்டு இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல அவங்க கிட்ட, இசை இந்த மாதிரி கேரக்டர்ல உள்ள பொண்ணு கிடையாது, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குன்னு. சரி பாப்போம்.